மேகதாது அணை கட்ட தமிழக ஒப்புதல் தேவையில்லை என்ற பதிலுக்கு முதல்வர் விஜய் எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் நாடாளுமன்றத்தில் தந்த தவறான பதிலை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் கடிதம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணைக்கு எந்த அனுமதியும் தரக்கூடாது என பிரதமருக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை. கூட்டாட்சி தத்துவம், நீதிமன்ற தீர்ப்புகளை காக்க பிரதமர் மோடி உடனே தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காவிரி என்பது வெறும் நீர் ஆதாரம் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதல்வர் விஜய், காவிரி வடிநில மாநிலங்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை முதல்வர் அடகு வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கையையும் ஏற்கவில்லை என குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரியின் பதிலுக்கு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். முக்கியமான பிரச்சினைகளில் மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு பதிலளிக்க வலியுறுத்தல். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் சேர்ந்து மத்திய அரசு சதி செய்வதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். மேகதாதுவில் அணை கட்டுவதை அனுமதிக்க முடியாது என திட்டவட்டம். தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை தட்டிப்பறிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஆளும் திறனும் தைரியமும் இல்லாததால் தமிழ்தாயையே தலைகுனிய வைத்துள்ளார் முதல்வர் விஜய். தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளுவதற்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கண்டனம். மேகதாது விவகாரத்தில் தேர்தல் அரசியலுக்காக மத்திய அரசு பின்வாங்குகிறதா? திட்டத்தை நிறைவேற்ற தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்ற கருத்துக்கு வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை எதிர்ப்பு. மேகதாது விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் புரிதலின்றி பேசுகிறார். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதில். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். மேகதாது அணை விவகாரத்தில் உண்மையை திரித்து பேச வேண்டாம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிய நீரை பெற்றுத் தருவதற்காக போராட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை அழிக்க காங்கிரசும் பாஜகவும் கூட்டுச்சதி செய்வதாக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கர்நாடகாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தலைமையில் கூடி மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விடுப்பது இந்த காங்கிரஸ் BJP சதி வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. காவிரி தண்ணீர் கிடைக்காததால் எப்படியாவது குறுவை பயிரை காப்பாற்ற போராடும் விவசாயிகள். கிணறுகள் வறண்டதால் ஆழ்துளை கிணறுகளை நம்பி காத்திருக்கும் நிலை. தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும்.
கர்நாடகாவுக்கு பரிந்துரை செய்தது காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு. வந்தே மாதரம் பாடலோடு தொடங்கிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதியவரின் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். வாயிருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்களா என்றவர் இதை கண்டித்து பேசுவாரா என்றும் கேள்வி. தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் முதல்வர் விஜய் தனது கருத்தை சொல்லாதது கவலைக்குரியது. முதல்வர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் வலியுறுத்தல். தமிழ் வாழ்த்து பாடல் என்பது இயற்றியவரே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள்தான். அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே இன்றைய தினம் 3வதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பது பாடப்பெற்றிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை மாற்ற முடியாத கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். தமிழ்த்தாயின் மரியாதையில் ஒரு அங்குலம் கூட சமரசம் செய்யப்படக்கூடாது என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு. போராட்டம் நடத்த முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் 6 பேர் கைது. தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் மக்கள் மாளிகை வழிகாட்டுதல் ஏற்புடையதல்ல என்றும் கருத்து. தமிழ்த்தாய் வாழ்த்து விஷயத்துல நிறைய வழிகாட்டுதல கவர்னர் தரப்புல இருந்து கொடுத்துட்டே வராங்க. கண்டிப்பா அது ஏற்புடையது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. தாய்மொழியை 3வது இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம். ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் கடும் கண்டனங்கள் என தவேக பதிவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறக்கட்டளை சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேர் மீது வழக்கு பதிவு. புகாரின் பேரில் கோவில் இணை ஆணையரும் செயல் அலுவலருமான செல்லதுரை நடவடிக்கை. கோவில் சொத்துக்களை மீட்பது தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனை. தரிசன கட்டணத்தை முறைப்படுத்துவது, பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா அதிகாரிகளோடு ஆலோசித்த முதல்வர் விஜய். தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பற்றி ஆலோசனை. திமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசினால் நடவடிக்கை. சீமானை பற்றி பேசினால் நடவடிக்கை இல்லையா? வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட சைபர் கிரைம் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. கனிம வள தடையை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வருக்கு கேரள முதல்வர் வி.டி. சதீசன் கடிதம். தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடங்கினால் அது தென்னிந்தியாவுக்கே பாதிப்பு என்றும் கவலை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்றும் எதிரொலித்த நீட் போராட்ட விவகாரம். மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளி. No,
सरकार से भी और प्रतिपक्ष से भी। भवंगवारा नर्सरी जी பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தொடக்கம். முறைகேடுகளை தடுக்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. மத்திய அரசின் புதிய மசோதா வெறும் கண்துடைப்பு நடவடிக்கை என காங்கிரஸ் கட்சியின் கௌரவ் கோகோய் விமர்சனம். தேசிய தேர்வு முகமை தலைவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் விவாதத்தின் போது கேள்வி. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மீதான விவாதத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் வலியுறுத்தல். NEET is not necessary. Do not go for one India, one nation. Do not go for one India, one examination. Please undo it. Please undo it. Do not force NEET on our young children. Thank you, sir. Let's ban NEET. டெல்லி போராட்டத்தில் பெல்லட் குண்டுகளால் இருமுறை சுட்ட அதிவிரைவு படை வீரர். அத்துமீறலை உறுதி செய்தது டெல்லி காவல் நிலைய ஆவணம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் என்ன தீவிரவாதிகளா? மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகள், கண்ணீர் புகை குண்டு வீசியது ஏன் என்று பிரியங்கா காந்தி கேள்வி. देश के युवाओं पर पैलेट गन्स और AK-47 चलवाने की क्या आवश्यकता थी? क्या वे आतंकवादी थे? क्या आतंकवादी हैं? टेररिस्ट हैं? हाँ, कांग्रेस बोल रही है. हाँ, कांग्रेस बोल रही है. जवाब दीजिए, जवाब दीजिए. कांग्रेस बोल रही है, जवाब मांग रही है, जवाब दीजिए. போராட்டத்தில் கைதான குற்றப்பின்னணி இல்லாத மாணவர்கள் அனைவரையும் விடுவிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. விடுவிக்கப்பட்ட மாணவர்கள் மீது போராட்டம் தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவு. மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் சுயேட்சையான விசாரணை நடத்த ஏன் ஆணையிடக்கூடாது என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி. தாக்குதல் தொடர்பாக பதிலளிக்க உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 6 மாநில அரசுகளுக்கு உத்தரவு. கரப்பான் ஜனதா கட்சி ஏற்காததால் தர்மேந்திர பிரதானை வேறு துறைக்கு மாற்றும் திட்டத்தை அரசு கைவிட்டதாக வெளியான தகவல்கள் அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல் என பாரதிய ஜனதா மறுப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் பேஸ்புக் பதிவு நீக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என மெட்டா விளக்கம். விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என கூறி மெட்டா உயரதிகாரிக்கு மத்திய அரசு சம்மன் என தகவல். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன். கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது குறித்தும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க ஒத்துழைப்பது குறித்தும் ஆலோசிக்க திட்டம். கனமழையால் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. வெள்ளக்காடாக மாறிய சாலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள். டெல்லியில் தொடரும் கனமழையால் சாலையில் தேங்கும் தண்ணீர். வெள்ளத்தில் தத்தளித்தவாறு செல்லும் வாகனங்கள், கடும் போக்குவரத்து நெரிசல்.
ஒடிஷா மாநிலத்தில் பெய்து வரும் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பாலசோர் பகுதியில் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சண்டிகரில் பெய்து வரும் பலத்த மழையால் குளம் போல மாறிய சாலைகள். தேங்கியுள்ள மழை நீரில் செல்லும்போது பழுதடைந்த வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதி. ஜப்பானின் தெற்கு பகுதி தீவில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை பிறப்பிப்பு. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். ஜப்பானின் குமாடோட்டோ பகுதியில் 7.1 ரிக்டர் அளவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஏராளமான குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் சேதமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் டால்கம் பவுடரால் புற்றுநோய் ஏற்பட்டதாக அமெரிக்க நீதிமன்றங்களில் 69,000 வழக்குகள் நிலுவை. வழக்குகளை முடிவுக்கு கொண்டுவர 52,800 கோடி இழப்பீடு தர ஜான்சன் அண்ட் ஜான்சன் சம்மதம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. விருதுநகர் மாவட்டத்தில் புதிய கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்த அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா. 2 பெண் அமைச்சர்களும் கிரிக்கெட் விளையாடிய காட்சிகள் வைரல். அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கவலை. வழக்கறிஞரின் நற்பெயர் சட்ட அறிவை பார்ப்பதில்லை என்பது வேதனையாக உள்ளது என கருத்து. சென்னையில் கணவருடன் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கைது. நீலகிரி மாவட்டம் பாண்டியார் பகுதியில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். குறிஞ்சி பூக்களுக்கிடையே புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயணசாமி கோவில் ஆடி தபசு திருவிழா கோலாகலம். கடை வீதிகளில் பாரம்பரிய ஓலைப்பெட்டிகளில் விற்கப்படும் தபசு மிட்டாய் விற்பனை அமோகம். கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி ஔவையார் அம்மன் கோவிலில் விதவிதமான கொழுக்கட்டை படையல். சுட சுட கொழுக்கட்டைகளை தயாரித்து படையலிட்டு தரிசனம் செய்த ஏராளமான பெண்கள்.
இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அமெரிக்க வருகையை எதிர்த்து வாஷிங்டனில் போராட்டம். சர்வதேச நீதிமன்ற ஆணைப்படி நெதன்யாகுவை அமெரிக்க அரசு கைது செய்ய வேண்டும் என பாலஸ்தீன ஆதரவாளர்கள் முழக்கம். அமெரிக்காவின் விஸ்கான்சனில் வீடுகளை சிதைத்த சூறாவளி. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் அவசர நிலை பிறப்பிப்பு. பிரான்ஸ் நாட்டில் சாமோஸ் பகுதியில் காட்டுத்தீ கடும் போராட்டத்திற்கு பின் அணைப்பு. தீ அணைக்கப்பட்ட பின் மரங்கள் கருகி சாம்பலாகி கிடக்கும் அவலக்காட்சி. சீனாவில்